நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க இருக்கிறது, வீட்டுக்கு உள்பக்கம் இருந்து ஒரு ட்ராப் சிஸ்டம் வச்சு லைன், வேஸ்ட் வாட்டர் லைன் வெளியே எடுக்கிறோம். ஒன்று பாத்ரூம் அல்லது கிச்சன் சிங்க் அல்லது யூட்டிலிட்டி ஏரியா. இந்த மாதிரி இடத்துல ட்ராப் சிஸ்டத்தில் இருந்து ஒரு பைப் லைன் வெளியே எடுக்கும்போது அவுட் சைடு, பில்டிங்கோட அவுட் சைடு வாலில் எந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் நம்ம போடலாம், அதில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எது போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டெமோ வச்சு காட்டியிருக்கிறேன். அது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பில்லரில் வச்சு நான் அசம்பிள் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த பில்டிங்கில் வச்சு எப்படி இருந்துச்சுன்னா வீடியோ கரெக்டாக உங்களுக்கு கவரேஜ் பண்ணி காட்ட முடியாது. அதனால தான் இப்போ இதில் வச்சு காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ட்ராப்பு மல்டி ட்ராப்பில் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா, நார்மலாக இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காடிகளை பார்க்கும்போது, இந்த காடியில் பார்த்தது அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டெப்பு தனியாக கொடுத்துருக்குறாங்க. முதல்ல பார்க்கும்போது இதுக்குள்ளே இந்த 4 இன்ச்சு பைப்பு இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஷட்டர் மேலே தூக்க வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது என்ன இந்த வீடியோ வந்ததுக்கு பின்னாலேயா என்ன கம்பெனிக்காரங்க என்ன டெவலப் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஒன்று தெரியும். இப்போ இந்த ஸ்டெப்பு வந்துட்டதுனால என்ன அப்படின்னா 4 இன்ச் பைப்பை இதுக்குள்ளே சௌரியமாக வைக்கலாம். முதல்ல இது மேலே கப்ளிங் வச்சதுனா தான் சரிப்பட்டு வரும், ஒரு கப்ளர் வச்சா தான் சரிப்பட்டு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ஸ்டெப்பு ஒன்று ப்ரொஜெக்ஷன் கொடுத்து வச்சதுனால இப்போ இதுக்கு மேலே 4 இன்ச்சு பைப்பை வைக்க முடியும். அதாவது இப்போ நம்ம பார்க்கலாம். அதை எடு. ஃபஸ்ட்டு அந்த ஷட்டர் உள்ளவை பாருங்களேன். இந்த ஷட்டர் இது இருக்காட்டு, ஷட்டர் காட்டு. இந்த ஷட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இப்போ இப்படி திருப்பி காட்டு கையிட. இந்த மாடல் இப்போ இப்படி கொடுக்குறாங்க. இந்த ஷட்டர் மாட்டும் போதும் பார்த்தா நண்பர்கள் இந்த ஓரத்தில் ஒரு ரிங்கு வாஷர் ஒன்று இப்போ கொடுத்துருக்குறாங்க. ரப்பரில் ஒரு வாஷர் ஒன்று. முதல்ல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிளாஸ்டிக்கில் அப்படியே ஏறி இறங்கும். இப்போ இந்த வாஷர் கொடுக்கும்போது இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். நான் இதில் க்ரீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். க்ரீஸ் போட்டு வச்சுட்டு இந்த காடியில் நம்ம இறக்கணுன்னா தான் நமக்கு அது கொஞ்சம் சௌரியமாக ஏறி இறங்கிறதுக்கு லிஃப்டிங்கு சௌரியமாக இருக்கும். பைய ஒரு கையில் மட்டும் வை, தெரியணும். ரைட். இப்போ இது இறங்குது. இது இறங்கியாச்சு. இப்போ இந்த உள்ளேருந்து இந்த கேப்பு டிஃப்ரெண்ட் தெரியும். முதல்ல இந்த கேப்பு கிடையாது. இப்போது இந்த 4 இன்ச்சு பைப் ஒன்று நான் ஒரு சாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன். பைய 4 இன்ச்சு பைப்பு. ஓகே, 4 இன்ச்சு பைப்பு வச்சுட்டு இப்போ இதில் இருந்து அந்த பீஸ் நம்ம வெளியே எடுக்கும்போது எப்படி சௌரியமாக வருதுன்னு பார்க்கலாம். பாரு, காட்டு, எடு. ஷட்டர் இப்போ 4 இன்ச்சு பைப்பு மேலே தூக்கி பைப்பு காட்டு, மேலே தூக்கி பைப்பு காட்டு. இப்போ 4 இன்ச்சு பைப்பு ஒரு பிட்டு உள்ளே மாட்டியிருக்கிறேன். இதுக்குள்ளே ஜாயிண்டில் கரெக்டாக இறங்கி நிற்கிது. உள்பக்கம் பார்த்தாலும் அது தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்துட்டு வெளிப்பக்கம் இந்த பீடிங்கில் வர்ற மாதிரி சௌரியமாக இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் கிரீஸ் தடவி இருக்கிறேன், நமக்கு ஏறி இறங்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுலேயும் கொஞ்சம் கிரீஸ் தடவி இருக்கிறேன். இப்போ நம்ம அதை வச்சு மேலே ஷிஃப்டிங் பண்ணி பார்க்கலாம். எடு, கிழவை மெல்லமாக எடு. கரெக்ட். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பைப்பு உள்ளே மாட்டிட்டேன். மாட்டினதுக்கு பின்னால் இந்த ஷட்டர் வந்துட்டு ஈஸியாக நமக்கு வெளியே எடுத்து உள்ளே மறுபடியும் மாட்டுறதுக்கு சௌரியமாக இருக்குது. கம்பெனிக்காரங்க இந்த மாடலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ளம்பருக்கு இப்போ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ரிங்கு வாஷர் இருக்கிறதுனால கிரீஸ் தெரியும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிரீஸ் தடவி போடுங்க. இது எந்த சர்ஃபேஸில் இங்கே படுதோ அங்கேயும் கொஞ்சம் கிரீஸ் தடவிட்டு நீங்கள் அதை வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவே மறுபடியும் ஃபிட் பண்ணி காட்டும். அதனால் இனி மேலே இந்த கப்ளர் வைக்கிறது வேலை வேண்டியதில்லை. இதான் இது கரெக்டாக அந்த ஸ்டெப்பே வெளியே பார்த்தீங்கன்னா பார்வைக்கு நல்லா தெரியும். அதான் இப்போது நல்ல வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன். ஓகே, ரைட்.
ஆச்சு. நம்ம இப்போ ட்ராப்பை பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு மாடியில் இருந்தும் பைப் லைன் வரும்போது உங்களுக்கு இது டெமோ காட்டுறதுக்கு தான் அதில் கட்டியிருக்கிறேன். மறுபடியும் தான் சொல்கிறேன். பில்டிங்கில் இப்படி வச்சு நான் சுற்றி நின்று உங்களுக்கு பிக்சர் காட்டுறது முடியாது. இங்கே வா, கொஞ்சம் இப்படி நேராக பிடிப்பா. கரெக்டாக எப்படி பிடிச்சிக்கோ. ஒவ்வொரு மாடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ போட்டு ஏர் பைப்பு நல்லா அது ஹைட்டுக்கு வந்துடும். ஏர் பைப்பு நல்லா ஹைட்டுக்கு வந்துடும் ஒவ்வொரு மாடியிலையும். இல்லைன்னா கண்டினியூட்டி இதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடியதில் அப்படியே அந்த கண்டினியூட்டி அதே மாதிரி டீ போட்டு செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஆரம்ப காலத்தில். இப்போல்லாம் மாடல் மாறிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் இப்போவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க சில இடங்களில். கையெடு எடுத்து இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த ட்ராப்பில் இருந்து அக்செப்டேட்டட் இந்த ட்ராப்புக்குள்ளே இருந்து என்ன பண்ணனாலும் இந்த குப்பை எப்படியும் லைனில் வரும். செடிமெண்ட்டு கொஞ்சம் குப்பையெல்லாம் செடிமெண்ட் அப்படின்னுச்சுன்னா கிச்சன் வேஸ்டேஜ் வரும். கிச்சனில் வைக்கும்போது பாத்ரூமில் வச்சிங்கன்னா முடி வரும். அது சம்மந்தப்பட்ட இந்த ஷேவிங் க்ரீம் அந்த குப்பை இதெல்லாம் சில ஷாம்பு பேப்பர் எல்லாம் வரும். மேலே என்ன கிரேட்டிங் இருந்தாலும் சில இடங்களில் அது காணாமல் போயிடுது. அப்புறம் இந்த ஷட்டர்லாம் ஒரு மூடி இருந்தது, அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் மாடல் மாற்றிட்டதுனால பரவாயில்ல. ஆனாலும் இந்த ஷட்டரை எடுத்துட்டாங்க அப்படின்னா லைனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த குப்பை இதில் வந்து சேர்ந்துடும். இந்த டீ வரைக்கும் இந்த குப்பையோ ஏதாவது வந்து சேர்ந்துடும். மாடியிலலாம் இப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னுச்சுன்னா இந்த டோர் இருக்குது, கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டோர் வச்சுருக்கிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த கண்டினியூட்டி இதில் ஏர் பைப்பாக காட்டிடுறாங்க. இந்த கண்டினியூட்டி அப்படியே அடுத்த மாடிக்கு போகும். இந்த டீயில் இருந்து இந்த கண்டினியூட்டி அப்படியே அடுத்த மாடிக்கு போகும். அடுத்த மாடிக்கு போகும்போது சப்போஸ் இந்த டீ ஜாயிண்டில் ஏதாவது லீக் வந்தாலோ அல்லது கிராக் விட்டாலோ இதை நம்ம பிரித்து பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 4 மாடி, குறைஞ்சபட்சம் 4 மாடி இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 வீட்டுக்காரங்க ஒரு லைனில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்து அப்படின்னுச்சுன்னா இந்த லைனை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ணி இந்த டீயை நம்ம பிரித்து வேலை செய்கிறோம் அப்படின்னா மேலே மாடிக்காரங்க யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம வேலை முடிகிற வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று, ஸ்ட்ரைட்டாக குப்பை வந்து இதில் மோதிச்சு இந்த இடத்துல வந்து குப்பை வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னா மாடிக்காரங்க யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். கீழே இருக்கிறவங்களுக்கு தண்ணி போயிடும். அடுத்த கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கோ ஃபஸ்ட்டோ செகண்டோ தண்ணி போயிடும். இது எந்த மாடியில் பிளாக் ஆகுதோ அந்த மாடிக்கு மேலே அடுத்த மாடியில் இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் அங்கே பிளாக் ஆகும். பிளாக் ஆகும்போதோ அல்லது செவுத்தில் கிராக் விட்டுருந்தாலோ அல்ல இதுக்குள் இருந்து தண்ணி ஏதாவது லீக் வந்தாலோ இதை நம்ம டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த மெயின் லைன் அப்படியே நமக்கு பிரச்சனையாயிரும். அப்போ நம்ம அதை எடுத்து பிரித்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதாவது சிரமங்கிறத விட என்னென்னா, அடுத்த அந்த 4 வீட்டுக்காரங்களுக்கு அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்போ அந்த வேலை முடிகிற வரைக்கும் அவங்களுடைய சங்கடத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அது எப்போவுமே அந்த லைன் போடும்போது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லேயோ அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயோ இந்த மாதிரி கண்டினியூட்டியை ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி லைன் கொடுக்கறது, இந்த டீயை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த டீ போடும்போது இந்த பிரச்சனை வரும். ஆரம்பத்தில் நம்ம போட்டு போயிடுவோம். போட்டு போனதுக்கு பின்னால் கண்டினியூட்டியில் மிஸ்டேக் வந்துருச்சு, அந்த டீ ஏதாவது ஒரு நேரத்தில் கிராக் விட்டுருச்சு அப்படின்னா அந்த டீயை கழட்டி நம்ம ரிப்பேர் பார்க்க முடியாது. மெயினான காரணம் பிளாக் அங்கே வந்து சேர்ந்தாலும் ஏதாவது குப்பை வந்து அடைச்சிக்கிட்டாலும் மேலே இருந்து வரக்கூடிய லைன் அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை பண்ணும். அப்போ அதையும் பிரித்து நம்ம பார்க்கும்போது அடுத்த வீட்டுக்காரங்களுக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால இந்த இடத்துல டீ போடாமல் இந்த மாடலை மாற்றி செட் பண்ணணும். மாற்றி செட் பண்ணிச்சுன்னா மெயின் லைன் தனியாகவும் பிரான்ச் ஒரு லைன் எடுத்து அதில் நம்ம ட்ராப் செட் பண்ணால் தான் அப்படி செட் பண்ணால் தான் அந்த மெயின் லைன் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் இதில் தண்ணி போயிட்டுருக்கும். மெயின் லைனில் தண்ணி போகிறது போயிட்டுருக்கும். அந்த பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம லைனை மாற்றணும். அது இப்போ லைனை கொஞ்சம் அசம்பிள் மாற்றிட்டு மறுபடியும் வருவோம். இப்போ மாடல் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது மெயின் லைன் ஒரு ஒயல் செட் பண்ணிட்டேன். சைடு டோர் எல்போ போட்டு தான் அந்த ட்ராப்புக்கு போகுது. அப்போ மெயின் லைன்னு ஒயலை வரும்போது
இந்த சைடில் உங்களுக்கு அந்த எல்போவில் பிரச்சனை வந்தாலோ வேறு ஏதாவது வந்தாலோ அந்த சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு வேலையை பார்த்துக்கலாம். இல்லைன்னா குடஞ்சி எடுத்துகிட்டு படிக்கலாம். மெயின் லைன் வந்துட்டு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. அதுலேயும் அந்த எல்போ போடுற இடத்துல இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் ஒரு கப்ளர் போட்டு ஜாயின் பண்ணிட்டா. இந்த இடத்துல இப்படி வச்சு காட்டியிருக்கிறேன். கப்ளர் போட்டு ஜாயின் பண்ணி இன்னொரு அரை அடி தள்ளி தான் அந்த டோர் எல்போ வரணும். ஒயில் இருந்து இப்போ டைரெக்டாக டோர் எல்போ போட்டிருக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடாது. சைடில் ஒரு கப்ளர் வந்து இப்போ அதையும் காட்டிடுறேன். ஒரு கப்ளர் அளவுக்கு ஒரு பீஸ் போட்டு செட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிஸ்டன்ஸாவது வேணும் குறைஞ்சபட்சம். அதாவது கப்ளருக்குள்ளேயும் அந்த ஒயிலையும் கப்ளருக்குள்ளேயும் ஒரு பீஸ் போட்டிருக்கிறேன். டோர் எல்போவில் கப்ளர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன மிஸ்டேக் வந்தாலும் இந்த கப்ளரை நம்ம ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை பைப்பை தேவைப்பட்டாலோ கட் பண்ணிக்கலாம். அப்போது மெயின் லைனில் இருக்கக்கூடிய இந்த டோர் ஒய் பாதிக்காது. இப்படி லைன் போடும்போது நமக்கு இந்த மெயின் லைன் பிரச்சனை வராது. அப்போ என்ன பிளாக் வந்தாலும் இந்த டோர் எல்போவோட அது நின்று போயிடும். இந்த மெயின் லைனில் அடுத்த வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த வீட்டுக்காரங்க இதில் சௌரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எந்த மாடியில் இந்த ட்ராப்பில் இருந்து வருதோ அது மட்டும்தான் அந்த டோர் எல்போவில் குப்பை வந்து சேர்ந்ததுன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை என்ன பண்ணினாலும் மெயின் லைனுக்கு அது பாதிக்காது. தண்ணி பாட்டுக்கு அதில் போயிட்டுருக்கும். நமக்கும் எந்த விதமான சங்கடங்களும் வராமல் நம்முடைய வேலையை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரைட்டு. இப்படி போட்டு முடியும் போது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இதில் ஏர் பைப்பு போய் வச்சுருக்குது. இதை நான் ஓப்பனில் காட்டியிருக்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்குடைய அவுட்டரில் அந்த ரூஃபிங் காங்க்ரீட், அந்த ஆப்போசிட் 2 இந்த சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்க இடத்துல அந்த ரூஃபிங் காங்க்ரீட்டை எல்லாமே இப்போ ஒரு 2 அடி ப்ரொஜெக்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் தான் இப்போ காட்டுறேன். ரோஸ் கலரா கிரே கலர், அந்த பிளாக் டேங்க் இருக்கக்கூடிய அந்த ரூஃபிங் காங்க்ரீட்டு பாருங்கள், அது செவுத்தில் இருந்து ஒரு 2 அடி தள்ளி வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஏர் பைப்பு மேலே கொண்டு போய் கொடுத்தோன்னா ஏர் சர்க்குலேஷன் சரிவர கிடைப்பதில்லை. அந்த ஏர் சர்க்குலேஷன் அங்கே கிடைக்கல அப்படின்னுச்சின்னா ஒரே லைனில் 4 வீட்டுக்காரங்களுடைய அந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட்டுடைய அந்த ஸ்மெல் எல்லாமே ரிலீஸ் ஆகிறது இல்லை. அப்போ அப்படி ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பைப்பை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியும். மொட்டை மாடியில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அது வரைக்கும் வரும்போது குறைஞ்சபட்சம் 50 அடி லைனில் இருக்கிறது ஒரு ஏர் பைப்பை வந்துட்டு போடும்போது சரி வர அது அதுவும் இல்லாமல் இந்த காற்றோட்டமாக இப்படி கொடுக்கறது இல்லை. இப்போ பில்டிங்க்கு மேலே எலிவேஷன் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக பில்டிங் மட்டத்திலேயே அந்த ஏர் பைப்பை அடங்கி போயிடுது. இப்போ வீட்டுக்கு பின்பக்கம் இப்படி காட்டுறமே தவிர வீட்டுக்கு முன்பக்கம் மற்ற பகுதியில் எல்லாமே பாருங்கள். இந்த பக்கத்தில் அந்த பில்டிங்கில் பார்த்தது அப்படின்னா அந்த சன்சைடுக்கு மேலே ஒரு 2.5 இன்ச்சு கவுல் போட்டு பாட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கைப்பிடி சுற்றுக்கு கீழே தான் நிற்கிது. அப்போ அப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் அவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்காது. மேலே தனியாக ஒரு ஏர் பைப் இருக்கிறதுக்கும் கைப்பிடி சவத்துக்கு கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தா கைப்பிடி சவத்துக்கு கீழே தான் வரும். அப்படியெல்லாம் வரும்போது அந்த எலிவேஷனுக்காக கொஞ்சம் கீழே கொடுக்குறாங்க. இது வந்துட்டு செப்டிக் டேங்க்கில் தனியாக கொடுத்துருக்குற ஏர் பைப்பு பில்டிங்கு பேக் சைடு இருக்குது. ஆனால் மற்ற பக்கம் இருக்கிற பைப் எல்லாமே அப்படி கீழே கொடுக்கும்போது ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு 4 வீடு, இது ஒரு மாடி இருக்கிற வீடு பிரச்சனை இல்லை, 4 மாடி 5 மாடி 10 மாடி இருக்கிற வீட்டில் ஒரு ஏர் பைப் அப்படிங்கிறது நிச்சயமாக பத்தாது. 10 வீட்டுக்காரங்களுடைய அந்த ஸ்மெல் பூராமே பைப் லைனில் இருக்கக்கூடிய ஸ்மெல் பூராமே ஒரு ஏர் பைப்பில் போகாது. அப்படி வரக்கூடிய இடங்களில் உள்ளேருந்து வரக்கூடிய இந்த ட்ராப்லேயே பார்த்தது அப்படின்னுச்சுன்னா வெளியே வந்து சேரக்கூடிய இடத்துலையே ஒரு ஏர் கவுல் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஸ்மெல் வந்துட்டு ஈஸியாக ரிலீஸ் ஆகும். இப்போ வீட்டுக்குள்ளேயும் நமக்கு ஸ்மெல் வராது, லைன்லேயும் கம்ப்ளீட்டாக ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது. அந்த லைனில் பூராமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி, இந்த பறக்கிற பூச்சி, அப்புறம் என்ன கரப்பாம்பூச்சி, கொசுவு எல்லாமே இதிலிருந்து தான் க்ரியேட் ஆகிறது. இப்போ இந்த ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருந்து லைன் ட்ரையாக இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய தேவையில்லை தலைவலிகள்லாம் அதில் வராது. அதுக்கு லைனை கொஞ்சம் மாற்றி நம்ம செட் பண்ணோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை கொஞ்சம் அசம்பிள் மாற்றி பார்க்கலாம்.
இந்த சிஸ்டம் பாருங்கள். இப்போ அப்ளை இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினது பார்த்து அப்படின்னுச்சுன்னா டோர் டீயில் மட்டும் போட்டு காட்டியிருந்தேன். செகண்டாக காட்டினது ஒயில் டோர் எல்போ போட்டு காட்டியிருந்தேன். இப்போ மூணாவதாக வந்திருக்கிற மெத்தேடு டோர் வை. இது சிங்கிள் டோர் ஒய்யும் போடலாம். இந்த பக்கம் ஒரு லைன் எடுக்கிறதுனா டபுள் ஒய், டபுள் சைடு ஒய் கணக்கு வரும். டபுள் சைடு ஒயில் டோர் வரும். அப்படியும் நீங்கள் வச்சு லைனை செட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு லைன் வருதுன்னா ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரொவிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்துட்டு ஒய்யில் ஒரு கப்ளர் போட்டிருக்கிறேன், ஒரு ஷூ போட்டிருக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போடுறதுனால அந்த நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படி லைன் அசம்பிள் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தள்ளி போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ட்ராப் வந்துட்டு உயரமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஒய் வந்துட்டு இப்போ காங்கிரீட் மட்டத்தில் வச்சுருக்கிறேன். அது வந்துட்டு லைன் போடும்போது அந்த இடத்துல ப்ளைனாக இருக்கிறதுனால மண்ணு லைனு கீழே இறங்கிக்கும். அதனால் ட்ராப் என்ன ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டோர் டீ ஒய்யில் வந்துட்டு ஷூவில் ஒரு டோர் டீ காட்டியிருக்கிறேன். டோர் டீயில் இருந்து ட்ராப்புக்கு லைன் போகுது. ட்ராப்புக்கு லைன் போகுது. பக்கத்தில் ஏர் பைப்பு காட்டியாச்சு. இப்போ இந்த ஏர் பைப்பு இந்த உயரத்தில் இப்படி காட்டும்போது இந்த லைனில் இருக்கிற ஸ்மெல் வந்துட்டு இங்கேயே ரிலீஸ் ஆகிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினில் மறுபடியும் ஒரு 10 அடி 20 அடி தள்ளி லைன் போகுது அப்படின்னா அந்த இடத்துல வரைக்கும் ரிலீஸ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. உடனடியாக லைனில் இங்கே ஸ்மெல் ரிலீஸ் ஆகிரும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நானே இந்த லைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருக்குறேன். கவுல் பீஸ் ஓப்பன் பண்ணிச்சுனாவே உள்ளே கொஞ்சம் சேறு நின்றுட்டுருக்கும். சேறு நின்று அந்த இடத்துல இந்த பறக்கிற பூச்சி இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே டக்குன்னு மூக்கில் ஏறும். மூக்கில் அப்படி பூச்சி ஏறிச்சு அப்படின்னாவே ஒரு வாரத்துக்கு படுக்க வச்சிடும். அதனால் இந்த வேஸ்ட் வாட்டர் லைனில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் இப்போ இந்த இடத்துலையே நம்ம அந்த ஏர் பைப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க்கர்ஸுக்கு சௌகரியம். வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த லைன் எப்போவுமே ட்ரையாக இருக்கும், ஈரப்பதம் இருக்காது, ட்ரையாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, வீட்டுக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மெல் வராது. யூசேஜுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பாத்ரூம் திறந்து அப்படின்னாவே ஒரு ஸ்மெல் அடிக்கும். சோப் வாட்டர் ஸ்மெல்லோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்மெல்லோ அதில் வரும். அப்போது அந்த பிரச்சனையெல்லாம் இதில் நம்ம அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வருதே அப்படின்னு பார்க்க வேண்டாம். இது கம்பல்சரி போடணும். போட்டதுனா தான் இந்த வீட்டில் இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லை இங்கே அப்சர்வ் ஆயிரும். ஒரே லைனில் 10 மாடிக்கு லைனை போடலாம். 10 மாடிக்கு ஒரே பைப் லைனில் போட்டு ஒரே ஏர் பைப் கொடுக்கலாம். ஆனால் ஏர் ரிலீஸ் ஆகிறது ரொம்பவே ரிஸ்க். நாலாவட்டத்தில் அந்த பைப்பில் பூராமே மெல்ல மெல்லமாக டஸ்ட்டு சேர ஆரம்பிக்கும் போது ஏர் ரிலீஸ் ஆகிறது எதிர்பார்த்த மாதிரி வராது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் அந்த ரூஃபிங் காங்கிரீட்டெல்லாம் நீட்டி விட்டு அதுக்கு கீழே கொண்டு போய் லைனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது கீழே நான் வச்சு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். கீழே இருக்க அந்த ரூஃபிங் காங்கிரீட்டில் அதை வச்சுனாவே பரவலான ஒரு இடத்துல ஒரு ஏர் பைப் வைக்கும்போது காற்றோட்டம் நல்லாயிருக்கும். அந்த காற்று உள்ளே இருக்கிற ஸ்மெல்லை உடனடியாக அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இது பின்னால் செவரு இருக்குது, மேலேயும் ரூஃபிங் வந்துருச்சு அப்படின்னா ஸ்மெல் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த இடத்துல ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது அந்த ஸ்மெல் எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளே வர்றதுக்கு பார்க்கும். இப்போ ட்ராப் சிஸ்டம் சரியில்லைன்னா வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் வரும். இதே டாய்லெட் லைனாக இருந்ததுன்னா என்னாகும் அப்படின்னுச்சுன்னா இந்த ஸ்மெல் சரி வர ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கிளாசெட்டில் ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணி உள்நோக்கி இழுக்கப்படும். ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது. அந்த டாய்லெட் லைனில் இருக்கிற ஏர் பைப்பு சரியாக வைக்கலை அப்படின்னா கிளாசெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லைன்னா தண்ணி ஊற்றுறோம் இந்தியன் கிளாசெட்டில் உடனே தண்ணி அந்த ப்ரெஷர் அங்கேருந்து அடித்து இந்த காற்று அப்படியே தண்ணியை பக்கம் இழுத்து கொடுக்கும். கடகடன்னு ஒரு சத்தத்தோடு இழுக்கும். அது பார்த்த உடனே அவங்க புரியாது, என்னமோ மிஸ்டேக் ஆயிடுச்சு போல் இருக்குது லைனில் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஏர் சரி வர ரிலீஸ் ஆகலை அப்படின்னுச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். எல்லாத்துக்குமே ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா தேவை. வாட்டர் சப்ளைக்கு சரி, டாய்லெட் லைனுக்கு சரி, வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு சரி, ஏர் சப்ளை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா ஏர் பைப் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அப்போது இது பார்த்துக்குங்க. இப்போ இதில் அப்படின்னுச்சுன்னா சப்போஸ் ட்ராப்பில் தண்ணி தேங்கிச்சுன்னா வெண்ட்டு கவுரில் வராதா
அப்படின்னு ஒரு கேள்வி வரக்கூடாது. ட்ராப் கீழே இருக்குது, வெண்ட் கவுல் அதை விட்டு 3/4 அடி மேலே இருக்குது. அதனால் ரூமுக்குள்ளே தான் தண்ணி தேங்குமே தவிர வெண்ட் கவுலில் தண்ணி தேங்காது. வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டோரை கழட்டி நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது ஒரு சௌகரியம் இருக்குது. இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த லைனை அழகாக டிஸ்கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். மெயின் லைனில் வந்துட்டு யாருக்குமே பாதிப்பு வராது. அடுத்த மாடியிலிருந்து யூஸ் பண்ணுறவங்க அந்த ஒயர் கனெக்ஷனில் பார்த்தோன்னா டைரெக்டாக கீழே லைன் இறங்கிடும். அப்போ அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ மேக்ஸிமம் செட் பண்ணும்போது இந்த மாதிரி செட் பண்ணிட்டால், கிளாம்பு வைக்கிறது பார்த்தது அப்படின்னுச்சுன்னா அந்த வெர்டிக்கல் பைப்பு மெயின் லைனுக்கும் இந்த சைட் லைனுக்கும் சேர்ந்த மாதிரி 1 அடி கிளாம்பு அல்லது 1.5 அடி கிளாம்பு போட்டோம் அப்படின்னுச்சுன்னா ஒரே கிளாம்பு, வால் கிளாம்பு, ஒரே கிளாம்பை போட்டு ஸ்டெப் கிளாம்பு அல்லது வால் கிளாம்பு ஏதோ ஒன்று, அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு 3 பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு கிளாம்பை செட் பண்ணிட்டோன்னா ஒரே கிளாம்பில் பின்னால் வர ப்ராக்கெட்டில் நம்ம கிளாம்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். செவுத்து ஒட்டாமல் அப்பார்ட்மெண்ட்டு கிளாம்பு வச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மேக்ஸிமம் அதுதான் நடந்துகிட்ருக்குது, செவுத்து ஒட்டுறதில்ல. ஆனால் லைனை இப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் இப்படி செட் பண்ணிகிட்ருக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் செட் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் சரி வர வீடுகள் கம்மியாக இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை. அப்பார்ட்மெண்ட்டு மற்ற இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா வீடுகள் எக்கச்சக்கமாயிருச்சு. அப்போ என்ன அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் சரி வர கிடைப்பதில்லை. அப்படி இல்லாமல் இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த இடத்த சுற்றி வீட்டை சுற்றி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ரிலீஸ் ஆகாது. இல்லை இந்த எலிவேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பாருங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஏர் பைப்பு வச்சதுன்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஏர் பைப்பு நம்ம கொடுக்கும்போது மேலே இந்த ரூஃபிங் காங்கிரீட்டு, மேலே வெளியே வந்திருக்கும். அப்போ அப்படி வரும்போது ஏர் சர்க்குலேஷன் இந்த இடத்த சொன்னேன் நான். ஏர் சர்க்குலேஷன் சரி வர்றது அந்த ரூஃப் வந்தது மேக்ஸிமம் இப்படி தான் வைப்பேன். அப்படி வைக்கும்போது சரி வர நமக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்காது. அதனால எக்ஸ்ட்ரா ஏர் பைப்பு நம்ம அடிஷ்னலாக நம்ம கொடுத்துக்கிறது நல்லது. ரைட், எடுத்துறது நல்லது. நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.